திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். மற்ற ஆன்லைனுடைய வெப்சைட்டில் இருந்து நீங்கள் வாங்குறதை விட இதில் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல் ஒரு நல்ல பொருள் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போய் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு எடிட்டிங் ஆப்பை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த ஆப் தான் சரிங்களா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு பெனிமி ஒயிட் போர்டு வீடியோ மேக்கர்னு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பெனிமி மட்டும் டெக்ஸ்ட் பண்ணாலும் இந்த மாதிரி லோகோ போட்டு ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான் நீங்கள் கொடுத்துட்டு நேம் வந்து போட சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கான நேம் ஏதாச்சும் ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்றீங்க சரிங்களா. அவ்வளோதாங்க விஷயம் சரியா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் ஒரு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு எமோஜ் ஆட் பண்ணுறது, பிஜினா இமேஜ், ஸோ ஹேண்ட் ரைட்டிங் மாரி ஒன்று வரும். அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாருங்கள் டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வைப் வித் அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுறேன் பாருங்கள் இப்போ. ஸோ வைப் வித் அன்பு. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு வரக்கு உங்களுக்கு மேலே வந்துடும். இங்கே வந்து இங்கே கலர் கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் செலக்ட் கலர் இருக்குது. ஸோ அனிமேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைம் டியூரேஷனு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் பெருசாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பக்கத்தில் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் உங்களுக்கு பெருசாகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது சரிங்களா. ஸோ எல்லாமே பார்த்துட்டு ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து போய் இதில் ஏதாச்சும் எமோஜி ஆட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டிக்கர் இருக்குது கீழே. ஸோ ஸ்டிக்கர் கொடுத்துட்டு நீங்கள் சைடில் தள்ளிங்க அப்படின்னா ஏகப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது சரிங்களா. ஸோ எது உங்களுக்கு வேண்டுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். எனக்கு இது வேணும் அப்படின்னா இதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா திரும்பி வந்து உங்களுக்கு எது வேணுமோ எது ரிலேட்டடாக நீங்கள் வீடியோ போட போகிறீங்களோ ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். இந்த கரடி குட்டி வேணும்னா உங்களுக்கு வந்து வச்சுக்கலாம். இது பெருசாகிறதுனா கூட நீங்கள் பெருசாக ஆகிக்கலாம் சரிங்களா. ஸோ பெருசாகிறது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் சைஸ்னு ஒன்று இருக்கா, அந்த சைஸை நீங்கள் அப்படியே பெருசாக கட்டிங்கன்னா வந்து பெருசாகும். ஸோ இதெல்லாம் வந்து வந்துட்டா பேருக்கு வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுமா இமேஜ் ஆட் பண்ணால் கீழே வந்து பாருங்கள் பிஜின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குங்க. அந்த பிஜி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் இமேஜ்னு இருக்கும், செலக்ட் கலர்னு இருக்கும். செலக்ட் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். பேக்ரவுண்ட் ஏதாச்சும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா செலக்ட் கலர் கொடுங்க. செலக்ட் கலர் கொடுத்தீங்க பேக்ரவுண்ட் வேலையான கலர் மாற்றினா செலக்ட் கொடுத்தீங்கன்னா அதே கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா. ஸோ அருமையான ஒரு ஆப் தான் இது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஹேண்ட் வேணுமோ அதை வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள் வீடியோவை. ஸோ மேலே இருக்கிற ப்ளே பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக வைப் வித் அன்புன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எழுதுவாங்க. அழகாக நம்ம எந்தெந்த இமேஜ்லாம் வச்சுருந்தோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆகும் சரிங்களா. இவ்வளோ தாங்க விஷயமே. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது. ஸோ அடுத்தடுத்த டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு என்னென்ன டெம்ப்ளேட்லாம் வேணுமோ அங்கே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கன் இருக்கா. ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துட்ட பிறகு கீழே வேறு என்ன எழுத போகிறீங்களோ இப்போ பாருங்கள் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அன்பு அஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுறேன் ஓகேங்களா. ஸோ எழுதிட்டு வரது திரும்பி வச்சுறேன். இது கலர் கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அழகாக கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பெருசாக ஆக்கிறேன் கொஞ்சம் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆக்கிறேன் அதை நான். ஸோ கீழே சைஸ் இருக்கா அதை பெருசாக ஆக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து வச்சுட்டேன். திரும்பி இந்த கலர் கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ கலர் வச்சுட்டேன் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாப் என்ன நவுத்து கூட நவுத்திக்கிங்க. திரும்பி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் திரும்பி சேஞ்ச் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ திரும்பி நான் எல்லோ கலர் வச்சுருவேன் வச்சுக்கேன். சூப்பராக இருக்கா பார்க்கறதுக்கு. ஸோ திரும்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டிக்கரை ஏதாச்சும் ஆட் பண்ணுவோம் திரும்பியும் சரிங்களா. ஸோ உங்கள் கேலரியில் பிக்சரை கூட நீங்கள் தாராளமாக வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. எல்லா பிக்சருமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வீடியோ நீங்கள் பண்ண போகிறீங்களோ எல்லா வீடியோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள் அவ்வளோதான் விஷயமே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. யாருமே இந்த ஆப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான ஆப் இது. இதிலே நீங்கள் மியூசிக்கு இதிலே வாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் வைப் வித் அன்பு. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை வச்சுருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறாங்க. ஸோ அது கரடி பொம்மை வருது. ஸோ அடுத்த ஸ்லேடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்லேடு பாருங்கள் அன்பு அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும். அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த ஆப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கற்றுக்குங்க இதில். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. டைம் டியூரேஷனு உங்களுக்கு எந்த நிமிஷத்தில் எப்படி வரணும், ஸ்லோவாக வரணுமா ரைட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு ஹேண்டு வேணாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹேண்டு கேன்சல் பண்ணால் ஹேண்டு வந்து போயிடும். இல்லை வேறு என்ன ஹேண்டு வேணால் அந்த ஹேண்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வேறு பென்சில் வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிட்டா பிறகு இங்கே பாருங்கள் உங்களுக்கு மேலே சேவ்னு இருக்கும். அந்த சேவை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அவ்வளோதான் சரிங்களா. ஸோ உங்களுக்கு கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இந்தமாரி வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா.